ஹலோ, எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து காலையில் வீடு க்ளீன் பண்ணோம். ஏன்னா இப்போ வந்து மாசி மகம் வருது. இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ பிரதோஷம், இந்த டைம் வந்து பிரதோஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரதோஷம் முடிஞ்சிருச்சு. 4:30லேருந்து 6 மணி வரை கோயிலில் பிரதோஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெரிய தீவாரணம் இதெல்லாம் ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்ம கோயிலில் சிவன் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். மாசி மகம் வருது, சந்திர கிரகணம் வருது, பௌர்ணமி வருது, மாசி பௌர்ணமி வருது. இது எல்லாத்தையும் ஒட்டி வீடு க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காக இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணோம். 2 அக்கா வந்திருந்தாங்க. ஒருத்தங்களை தான் கூப்பிட்ருந்தேன், அவங்களுக்கு இன்னொருத்தங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதனால் காலையில் 1 பாட் ரைஸாக அரிசி பருப்பு சாதம் வாங்கி அவங்களுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்டேன். வீடியோ எடுக்க மறந்தாச்சு. அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இப்போ கடையில் நான் வாங்கினேன். கடையில் வாங்கினதில் என்னது அப்படின்னா, இது கருப்பு கவுனியில் செஞ்ச பணியாரம். கருப்பு கவுனி வெல்லம் போட்டு பணியாரம் பண்ணியிருக்கிறாங்க. கருப்பட்டி போட்டு பண்ண மாதிரி நமக்கு தெரியுது, பட் நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். முன்னாடி சாப்பிட்ருக்குறேன், இப்போ அதை இனிமேல் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து பூரண கொழுக்கட்டை. மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது இல்லையா, அந்த அரிசி வெளியில் கோட்டிங் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஸ்டப்புடு வந்து நமக்கு தேங்காய் பூவும் வெல்லமும் கலந்து அது ஒரு பூரண கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள். பூரண கொழுக்கட்டை இது எல்லாமே எங்கள் ஊரில் வந்து இயற்கை உணவகம்னு வச்சுருக்காங்க. அதில் இப்படி சிறுதானிய ஐட்டங்கள் எல்லாமே, கருப்பு கவனி கஞ்சி, அந்த திணை வரகு பொங்கல், அந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எல்லாமே கிடைக்கிது. அதுக்கு அடுத்ததாக இது வந்து கம்பு தோசை. இது நல்லா நைஸாக இருந்தது. அது தோசை வந்து எடுத்து வைக்கும் போதே பிஞ்சிருது. அதுக்கு வந்து ஒரு மல்லி சட்னி கொடுத்துருக்காங்க, அதோட தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சாம்பார் பாக்கெட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சாம்பார் நம்ம சாப்பிடும்போது இந்த சாம்பார் அதில் ஊற்றி நம்ம சாப்பிடலாம். இன்றைக்கி கடையில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வாங்கியாச்சு. இது ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, இதுவே நைட்டுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். நம்ம இதை சாப்பிடலாம். இன்றைக்கி இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நமக்கு அமைஞ்சுக்கிடுச்சு. வெளியில் போனால் அங்கே இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கடையில் கிடச்சா நம்ம வாங்கி இதை பயன்படுத்தணும். இது எல்லாமே நம்மளால் வீட்டில் செஞ்சிட்ருக்க முடியாது. உங்கள் ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் இதை மாதிரி மில்லட்டில் தயார் பண்ணி யாராவது கொடுக்குறாங்க, நல்லா சுகாதாரமான முறையில், நல்ல, அதாவது குவாலிட்டியும் இருக்கணும், குவான்டிட்டியும் இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும்னு ஆசை இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் சுத்தமாக செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா தாராளமாக அதெல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்டு பயன்பெறலாம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ரொம்ப நன்றி.